ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கட்டு அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண கீரையெல்லாம் எந்த பாத்திரத்தில் கடைய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்போயுமே கீரை மண் பாத்திரத்தில் தான் செய்வேன், அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீரையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாத்திரத்தை மூடி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிட வேண்டிதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு புளியுமே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம். கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் வேக விட்டுறலாம். கீரையில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியும் நல்லா வற்றி வரட்டும். தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கீரையை இறக்கி வெளியே வச்சிடலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். ஒரு சிலர் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரை சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு எப்போயுமே கடைஞ்சி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கீரையோட நிறம் கூட மாறலை. இந்த மாதிரி கீரை கடைஞ்சி அதை வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கீரைக்கு தாளிப்பு கொடுக்க கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா முருக விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பராக அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிரும். தாளிப்பில் கொஞ்சமாக வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளித்து கீரையில் ஊற்றி சாப்பிட்டா தான் அந்த கீரையோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.